ஒன்ஸ் அகைன் பராசக்தி வெஸ் ஜனநாயகன் இது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த அணில் குட்டீஸ் எல்லாம் போய் சிவகார்த்திகேயனை பிராண்டி வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இதுல விஜயோட ரெஸ்பான்சிபிளான பிஹேவியர் ஏன் இல்ல அப்படிங்கறது தான் கொஸ்டின். அது விஜய்கிட்ட இருந்து இந்த விஷயம் வந்திருக்கணும். ஆக்சுவலி ஆடியோ லான்ச்ல பேசின சிவகார்த்திகேயன் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் தீபாவளிக்கு வருதுங்கிறதுனாலதான் நாங்க பொங்கல் பிளான் பண்ணோம். பட் அது சடனா இங்க வந்தோடனே எனக்கு பேனிக் ஆயிட்டு. சோ நான் ப்ரொடியூசர்ட்ட பேசினேன். அதுக்கப்புறம் ஜெகதீஷ் மூலமா விஜய்கிட்ட பேசினேன். விஜய் சார் அதெல்லாம் வரட்டும், வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, விஜயோட அந்த பிஹேவியர் ரொம்ப நல்ல விஷயம், அதனால அவங்க வராங்க. பட் இந்த விஷயத்த விஜய் சைட்ல இருந்து ஒரு ஏதோ ஒரு வகையில வெளியே தெரிவிச்சிருந்தாங்கன்னா அது வந்து இப்படி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாவோ இல்ல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ப்ரெஷராவோ மாறி இருக்காது. இப்போ விஜய் தரப்புல இருந்து துப்பாக்கியை கொடுத்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் ஆர் சம்திங் ஏதோ ஒரு சின்ன ட்வீட்லயோ இல்ல ஏதோ ஒரு வகையிலயோ கன்வே பண்ணி இருந்திருக்கலாம். அதை எதுக்கு விஜய் சொல்லணும்? விஜய்க்கு இதுக்கு என்ன பிரச்சனை? ரசிகர்கள் சண்டை போடுறதுக்கெல்லாம் விஜய் வந்து ஒவ்வொன்றுக்கும் வழக்கம் கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். கரெக்ட் தான், ஆனா கொடுக்கணும். அதுதான் கரெக்ட். ஒரு மனிதனா இருக்கிறதுக்கும் உயர்ந்த மனிதனா மாறக்கூடிய இடம் அதுதான். ஒரு சின்ன உதாரணம், இப்போ வந்து அஜித் வந்து மோட்டார் ரைஸ் ரிலேட்டடா பேட்டி கொடுக்குறாரு. அதுல கரூர் ஸ்டாம்பீட் ரிலேட்டடா ஒரு ஜென்ரலா ஒரு டாக் சொல்றாரு, எல்லாரும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கும்போது அது வந்து விஜய்க்கு எதிராக அஜித் பேசிட்டாருன்னு ஒரு பெரிய பூம் ஆகுது. அப்கோர்ஸ் டிஎம்கே ஃபேவர் ஆட்கள்லாம் அதை அந்த அங்கல இது பண்ணாங்க. உடனே அஜித் அது சோசியல் மீடியால பேசுறதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்னு அவர் இருக்கல. நான் வந்து விஜய்க்கு எதிராக பேசல அப்படின்னு அவர் ஸ்டாண்டை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா, அது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆக்ட். அவங்க ஃபேன்ஸ் கொஞ்சம் ஓவரா டிவியேட் பண்ணும்போது இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுனோ இல்ல ஏதோ ஒரு வகையில கன்வே பண்றதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பிஹேவியர். இப்போ வந்து என் ரசிகர்கள் பண்றதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லி விளக்க முடியாது. ஏன்னா அவங்க உங்க பேரை வச்சுதான் பண்றாங்க. சோ ஒரு சிவகார்த்திக் விஜய்க்கு இது லாஸ்ட் மூவி, அவர் அதுக்கப்புறம் சினிமால அவர் சஸ்டைன் ஆக போறது இல்லை. பட் சிவகார்த்திகேயன் அப்படி இல்லை, அவர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்காரு. இந்த ஸ்டேஜ்ல அவருக்கு இப்படி விஜய் ஃபேன்ஸ் வந்து இனிமிட்டி பிஹேவ் பண்ணுமோ அவரோட கெரியரை கொஸ்டின் பண்ண வைப்போம். ஒரு சின்ன உதாரணம், இப்போ விஜயோட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விஜய் தான் எதிரிங்கிற விஷயம் கிரியேட் ஆயிருந்தா விஜய்க்கு எவ்வளவு பெரிய ப்ரெஷரா இருக்கும், பேனிக் ஆயிருந்திருக்கும். அது இந்த சோசியல் மீடியால எல்லாத்துக்கும் பிடிச்சு கடிச்சு வைக்காங்க. சோ விஜய் சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட்டா இல்ல ஆதரவா ஒரே ஒரு ட்வீட்டோ சின்ன ஒரு விஷயத்த கொடுத்திருந்தா, இவன் ஆடியோ லான்ச்ல பேசும்போது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல பராசக்திக்கும் வாழ்த்துக்கள், தம்பி சூப்பரா துப்பாக்கி வச்சு பண்றாருன்னு சொல்லியிருந்தா அது கொடுத்த வைப் வேற. எல்லாரும் வந்து விஜய இன்னும் பிரைஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. விஜய் ஆக்சுவலி மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லீடரா எமர்ஜ் ஆகணும் இன்னும். தேங்க்யூ.